Exercise 9.3 differential equation la first sum variable separable method la பார்க்க போறோம். So question என்ன பார்த்தலாம், dy divided by dx equal to 1 minus cos x divided by 1 plus cos x ஆ இருக்கு. பாருங்க இந்த சைடு ஃபுல்லாவே x terms தான் இருக்கு. அப்ப இந்த டேர்ம் நம்ம ஈஸியா பிரிச்சுக்கலாம். இந்த x terms எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துட்டு y term மட்டும் ஒரு சைடு வச்சுட்டாலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் 1 என்ன அப்படினு சொன்னா, ஸ்டெப் 1 என்ன பண்ணனும், x y terms பிரிக்கணும், செப்பரேட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பிரிச்சோம். இங்க எல்லாமே x term இருக்கு, சோ அதனால இந்த dx மட்டும் அங்க அனுப்பிட்டா முடிஞ்சு போச்சு. அப்ப dy equal to 1 minus cos x divided by 1 plus cos x into dx. பாருங்க x ல இருக்கு, இங்க dx term இருக்கு. ரெண்டு பக்கமும் பிரிச்சிட்ட பிறகு இன்டகிரேட் பண்ணணும். சோ இன்டகிரேட்டிங் on both sides. ரெண்டு பக்கம் இன்டகிரல் சிம்பல் போடுங்க. அப்ப dy equal to integral of 1 minus cos x divided by 1 plus cos x into dx. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் இன்டகிரலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஃபார்முலாஸ் ரிப்பீட்டடா பயன்படுத்திட்டே ஒரு டாபிக் ஓடுது. எந்த டாபிக்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்னோமெட்ரி. ஸோ ட்ரிக்னோமெட்ரி டாபிக்கோட ஃபார்முலாஸ் இங்கே தெளிவாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் ப்ராப்ளமை நம்ம ஈஸியாக போட முடியும். இந்த 1 minus cos x க்கு பதிலாக இப்போ இன்டகிரல் dy, இன்டகிரல் dy பண்ணா y கிடைக்கும். 1 minus cos x ஓட ஃபார்முலா 2 sin square x by 2. இது தெரியலன்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, எப்படி வந்துச்சு நான் சொல்றேன். 1 plus cos x ஓட ஃபார்முலா 2 cos square x by 2. So the integral of into dx. 2 cancel பண்ணிடலாம். So y equal to integral of sin by cos னா tan ஸ்கொயர் இருக்கிறதுனால tan square x by 2 into dx. integral tan square x க்கு நம்ம கிட்ட ஃபார்முலா கிடையாது. ஆனா நம்ம கிட்ட என்ன ஃபார்முலா இருக்குன்னா secant square x க்கு ஃபார்முலா இருக்கு. சோ அப்போ ரிசல்ட்ட இதுல இருந்து கொண்டு வர போறோம். அப்ப secant square x minus tan square x equal to 1. எனக்கு tan square x தான் வேணும். இது இங்க எடுத்துட்டு போயிடலாம், இதை இங்க எடுத்துட்டு வந்துடலாம். அப்ப secant square x minus 1 equal to tan square x. இது அப்படியே இந்த ஸ்டெப்புக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். equal to integral of secant square x பதிலா x by 2 இருக்கு. So x by 2 in minus 1 into dx. சொல்றது புரிஞ்சிருச்சா? இந்த tan square x க்கு பதிலா நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், secant square x minus 1 கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த வேல்யூ அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க ரீப்ளேஸ் பண்ணிரோம். இங்க x by 2 இருக்கு, அதனால இங்கே x by 2 இருக்கு. இப்போ dx உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ y equal to integral of secant square x by 2 into dx minus 1 into dx. ரெண்டு பார்ட்டா பிரிச்சுட்டோம். இந்த dx இங்க வந்துருச்சு, இதுக்கும் வந்துருச்சு. அடுத்து நம்ம இன்டெகிரல் ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். இன்டெகிரல் ஆஃப் secant square x dx னா tan x. அதே இன்டெகிரல் ஆஃப் secant square ax into dx னா tan ax divided by a. இந்த a கண்டாயமா வரணும். சரியா? அப்ப இங்க வேல்யூ பாருங்க. சோ இன்டெகிரல் secant square x by 2. அப்ப ஆன்சர் பொறுத்தவரைக்கும் secant square ax ஃபார்முலா. அப்ப tan square x by 2 divided by a. இங்க a ஓட வேல்யூ என்ன அப்படினு பார்த்தா a வேல்யூ equal to 1 by 2. அப்ப அந்த 1 by 2 க்கு கீழ போடணும். மைனஸ் integral of dx. dx பொறுத்தவரைக்கும் x. எல்லா பார்ட்டையும் இன்டகிரேட் பண்ணி முடிச்ச உடனே இன்டகிரல் கான்ஸ்டன்ட் நம்ம போட்டுக்கலாம். அப்போ பிளஸ் c போட்டுக்கலாம். அடுத்து இப்போ பாருங்க, இது மெயின் டினாமினேட்டர், டினாமினேட்டர்ல இன்னொரு டினாமினேட்டர் இருக்கு. அப்போ 2 மேல போய்டும். அப்போ y equal to 2 times of tan square x by 2 minus x plus c. இது ஃபைனல் ஆன்சர். இல்லனா இன்னொரு விதமா எப்படி எழுதலாம்னா இந்த மைனஸ் x இங்க கொண்டு வந்துடலாம். அப்ப x plus y equal to tan x square x by 2 plus c ன்னு எழுதலாம். அவ்வளவுதான், சம் முடிஞ்சு போச்சு. இந்த சம்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா
கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நம்ம அந்த செம்ம திரும்ப ஒரு தடவை போட்டு பார்க்கலாம். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ.